அன்பின் உலகம் அன்பு நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் அஞ்சலிராம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை தான். ஸோ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த சூப்பரான பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன், கல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ எண்ணெய் லைட்டாக சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சோம்பு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் இப்போ சோம்பு ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம், இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி செய்யக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். ஸோ பேபிகார்ன் பார்த்திங்கன்னா ஒரு 8 பீஸ் பேபிகார்ன் இருக்கும். ஸோ அதை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். பேபிகார்ன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைசஸாக இருந்தால் சீக்கிரமாக நமக்கு வேகும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இதில் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டையும் இடித்து கூட சேர்த்துக்கலாம், அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகணும், அவ்வளோதான். லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அப்போ தான் கொஞ்சம் சாப்பிடும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிடும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ராஸ்மெல் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஸ்பைசஸ் சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் இந்த பேபிகார்ன் இருக்குல்ல, ஸோ இதையே சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்தா சூப்பராக இருக்கும். ஸோ இது 2 நிமிஷம் இப்படியே வதங்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேபிகார்ன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும் நல்லாவே. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த பாருங்கள், மிளகும் ஜீரகமும் இடித்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் பவுடராக கூட போடலாம், பட் ஆனால் இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது ரொம்பவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் தான் முன்னாடி உப்பு ஆட் பண்ணேன். ஸோ இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் இப்போதும் இந்த மாதிரி ரெய்னி சீசனில் செஞ்சு கொடுத்தீங்க, பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். ஸோ இதில் நம்ம மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்குறோம். ஸோ இப்போ யாருக்காவது கோல்டு இருந்துச்சு அப்படின்னா கூட இது சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு வாய்க்குமே நல்லா இருக்கும், அதே மாதிரி கோல்டுக்கு ஒரு ரிலீஃபாகவும் இருக்கும். ஸோ இது ரொம்பவே சூப்பரான ஒன்று, ஹெல்த்தியும் கூட, செய்கிறதும் ரொம்பவே ஈஸி. ஒரு 10 மினிட்ஸ் போதும் ரெடி ஆகிடும். ஸோ இப்படியே இதை ஒரு சிம்மில் வச்சு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்பப்போ நீங்கள் பெரட்டி மட்டும் விட்டால் போதும். நம்மளோட பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான பேபிகார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ பிளேட்க்கு மாற்றிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல.
இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு உங்களுக்கும் ஆசை இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.